உங்க துணை உங்களுடைய இந்த இடங்கள்ல கிஸ் பண்ணினா அதற்கு இதுதான் அர்த்தம். உளவியல் மற்றும் தம்பதியினரின் உணர்வுபூர்வமான நெருக்கத்தை அடிப்படையாக கொண்டு முத்தத்தின் 10 முக்கிய வகைகள் மற்றும் அவற்றின் அர்த்தங்கள் இதோ. 1. நெற்றியில் முத்தம், ஃபோர்ஹெட் கிஸ். இது பாதுகாப்பு மற்றும் அரவணைப்பின் அடையாளம். நான் உன்னை என்றும் கவனித்துக் கொள்வேன் என்ற ஆழமான நம்பிக்கையை இது துணைக்கு வழங்குகிறது. 2. கன்னத்தில் முத்தம், சீக் கிஸ். இது அன்பு மற்றும் நட்பின் வெளிப்பாடு. ஒருவரை வரவேற்கும் போதோ அல்லது விடைபெறும் போதோ அன்பை பரிமாறிக்கொள்ள இது எளிமையான வழியாகும். 3. கைகளில் முத்தம், ஹேண்ட் கிஸ். இது துணையின் மீது வைத்துள்ள பேரன்பு மற்றும் மரியாதையை குறிக்கிறது. இது ஒருவரை மிகவும் உயர்வாக மதிப்பதை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணியமான செயலாகும். 4. மூக்கோடு மூக்கு உரசும் முத்தம், எஸ்கிமோ கிஸ். மூக்குகள் ஒன்றோடொன்று மென்மையாக தேய்த்து கொள்ளும் இந்த முறை தம்பதியினரிடையே ஒரு மகிழ்ச்சியான மற்றும் விளையாட்டுத்தனமான நெருக்கத்தை உருவாக்குகிறது. 5. மென்மையான இதழ் முத்தம். மிக குறுகிய காலமே நீடிக்கும் இந்த முத்தம் உன்னை நேசிக்கிறேன் என்பதை ஒரு கணத்தில் வெளிப்படுத்தவும் அன்றாட வேலைகளுக்கு நடுவே அன்பை உறுதிப்படுத்தவும் பயன்படுகிறது. 6. கழுத்தில் முத்தம், நெக் கிஸ். இது மிகவும் உணர்ச்சி பூர்வமானது. துணையிடம் இருக்கும் தீவிரமான ஈர்ப்பையும் அவர்கள் மீதுள்ள காதலையும் வெளிப்படுத்த இது சிறந்த வழியாகும். 7. காது மடல்களில் முத்தம், இயர்லாப் கிஸ். காது மடல் மிகவும் மேன்மையான பகுதி என்பதால் அங்கு கொடுக்கப்படும் முத்தம் ஒருவித சிலிர்ப்பையும் ஆழமான காதல் உணர்வையும் தூண்டக்கூடியது. 8. ஒற்றை இதழ் முத்தம், சிங்கிள் லிப் கிஸ். துணையின் ஒரு இதழை மட்டும் மென்மையாக முத்தமிடுவது. இது ஒருவித நிதானமான காதலையும் உன்னுடன் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற உணர்வையும் தரும். 9. தோளில் முத்தம், ஷோல்டர் கிஸ். துணை சோர்வாக இருக்கும் போதோ அல்லது பின்னால் இருந்து அணைக்கும் போதோ தோளில் கொடுக்கும் முத்தம் அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் பக்கபலமாக இருக்கும் உணர்வையும் தரும். 10. கண்களில் முத்தம், துணையின் கண்களின் மீது அல்லது இமைகளின் மீது மென்மையாக முத்தமிடுவது. இது தூய்மையான அன்பையும் துணையின் மீதான அக்கறையையும் மிக மென்மையாக வெளிப்படுத்தும் வழியாகும். தம்பதியினரிடையே ஏற்படும் இத்தகைய சின்னஞ்சிறு அன்பு பரிமாற்றங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உறவை இன்னும் வலிமையாக்க உதவுகின்றன. 11. இதழ் கோர்த்த முத்தம். இது தம்பதியினரிடையே இருக்கும் மிக ஆழமான காதல் மற்றும் தீவிரமான ஈர்ப்பின் வெளிப்பாடாகும். நீண்ட நேரம் இதழோடு இதழ் கோர்த்து கொள்ளும் இந்த முத்தம் இருவருக்கும் இடையிலான உடல் மற்றும் மன ரீதியான நெருக்கத்தை உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும். இது ஒருவரை ஒருவர் முழுமையாக நேசிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு செயலாகும்.